நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்ப எதுவும் பேச மாட்டேன், அப்படிதானே? நாடகத்துக்கு அரைஞ்சதே இந்த வலி வலிக்குதுன்னு உண்மையிலேயே நீங்க அரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? உங்க பையன் எங்க பிறந்தான்னு தெரியல, ரோட்ல சிமெண்ட் குழாக்குள்ள கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். எழுதி செல்லும் விதியில் கை எழுதி எழுதி நேர் செல்லும், அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரெழுத்தும் மாறாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே, ஒரு போதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே. வருந்தாதே மனமே, இரவும் பகலும் மாறி தோன்றும் முறையை எண்ணிப்பார். இலைகள் உதிர்ந்து மீண்டும் தோன்றும் நிலையை எண்ணிப்பார், நிலையை எண்ணிப்பார். ஒரு போதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. கணக்கு ஐயா 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 என்னங்க
அண்ணே, என்னண்ணே இது? ஊருக்கு முன்னால் எழுந்து குளிச்சு தோட்டத்துக்கு போய் பூ கொண்டாந்து மாலை கட்டி இந்த அண்ணாமலை எனக்கு போட்டு கும்பிட்ட விசாலமே போய் சேர்ந்துட்டா. இனிமே இந்த படத்துக்கு இங்கே என்ன வேலை? என்னென்ன சொல்றீங்க? அந்த அண்ணாமலையா என்னை கைவிட்டாமா. உனக்கு தெரியாதுடா, ஆழ்வார் குறிச்சில்ல அந்த அண்ணாமலையா கண்ணதில் பிறந்தேன். அவன் காலடியில் எனக்கு மொட்டை போட்டு காது ஊற்றுனாங்க. விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து அவன் கோயில் வாசலில் நான் விளையாடிட்டு இருந்தேன். 20 வருஷம் அந்த கோயிலுக்காக பாடுபட்டேன். ஊரை விட்டு வரும்போது எனக்கு நான் உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கல. விசாலத்துக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த அண்ணாமலையா அதை காதில் போட்டுக்கல. தெருக்குழாயில் என் குழந்தை பிறந்தான். கண்ணுக்குள்ளே வச்சு விசால் அவனை காப்பாற்றினான். இன்னைக்கு போலீஸ் கேஸில் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். அவனை நினச்சி அழுது விசால போய் சேர்த்துட்டான். உருகி உருகி இந்த அண்ணாமலை கும்பிட்டு போதும், அவன் குடும்பத்தை பண்ணுது போதுமா, போதும். ஐயா, ஒரேடியா தெய்வத்து மேலே பழிய போடாதீங்கய்யா. பாவம் விசாலம்மா அப்போ கர்ப்பிணி பொண்ணு, நீங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. நீங்கள் அதெல்லாம் கேட்காம தங்கச்சி மேலோட பாசத்தில் பாண்டிச்சேரிக்கு போயிட்டுங்கய்யா. நீங்கள் போகாமல் இருந்திருந்தா இப்படி தெரு குழாயடியில் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற சந்தர்ப்பம் வந்திருக்குமா? அபாண்டமா தெய்வத்து மேலே பழிய போடாதீங்கய்யா, தெய்வ குத்தமாயிரும். அண்ணே, நான் சாமி கும்பிடாதவதா, ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னதான் சாமி கும்பிட்டாலும் நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அது நடந்துதான் ஆகும். நானும் உலகநாதனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி ஒரு கேவலமான மனுஷனா மாறுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்ம தலையில விதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பல. ஆனா இப்ப வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்புறேன். ஏதோ கோபத்துல இந்த படத்தை தூக்கி போடுறீங்க, அது சரின்னு எனக்கு படல. என்னதான் அப்பா அம்மா மேல கோபம் இருந்தாலும் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுமா? வர வர அண்ணன் பண்றது எதுவும் சரியில்லை அண்ணாமலை. போன வெள்ளிக்கிழமை அதுவும் விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணாடி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தாரு. ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு சுபானு கேட்டதுக்கு அடிக்க போயிட்டாரு தெரியுமா? பாவம் அந்த குழந்தை அம்மா இறந்த துக்கத்துல இருக்கு. இவரை பார்த்து எப்படி பயப்படுறா தெரியுமா? அண்ணே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறப்பு இறப்பு எதுவுமே நம்ம கையில இல்லை. யாருக்காகவும் இந்த உலகம் நிற்காது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி, இந்த படத்தை எடுத்துட்டு போய் உள்ளவை. நீங்களும் ஒரு கைப்பிடிங்க. சரிங்கம்மா. அண்ணாமலையா மேலே உள்ள என் வருத்தம் அவ்வளோ சீக்கிரத்தில் குறைஞ்சிட்டாது. பொண்ணுங்க, நீங்கள் வேணா அவன் படத்தை வச்சு கும்பிட்டுங்க. இந்தாடா பிஸ்கட். வா. இந்தாப்பா வாங்க. எப்படி இருக்க? ஏதோ இருக்குங்க. ஏய்,
நல்லா தான் இருக்கேன்னு வாயை திறந்து சொல்லுவேன். ஜெயிலுக்கு போனவரோட பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் சாப்பிடுற செல்லம். எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஏதோ இருக்கும். இந்த பாரு, அதான் ஜெயிலேருந்து வந்துட்டேன்ல, இனிமே அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். மானத்தோட வாழணும், பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். ஏய், என்ன நின்றுட்ட? முன்னாடி கூட நீங்க இப்படிதாங்க சொன்னீங்க. ஆனா உங்களை சும்மா விடுவானா அந்த சந்தானம்? ஏதாவது ஒரு பழிய தூக்கி போட்டு உங்களை உள்ள தள்ள மாட்டான். இந்த பாரு, இந்த டைம் இதெல்லாம் நடக்காது. சாத்த பையா சும்மா விட மாட்டாரு. ஆமாங்க, அவர் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. ஏதோ அவர் கொஞ்சம் காசு கொடுத்ததுனாலதான் இந்த மட்டும் அரை வயிற்று கஞ்சியாவது குடிச்சிட்டு நானும் என் பிள்ளைங்களும் உயிரோட இருக்கோம். லட்சுமி, உண்மையிலே அவர் பெரிய மனுஷன்தான். அவரை நம்ம மறக்கவே கூடாது. சரி நட, உங்களை விட்டுட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா. அப்படியே அந்த ஐயா கிட்ட சொல்லி பொழப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்குங்க. லட்சுமி, அவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவர். எல்லாம் அவர் பார்த்துக்குவார். வா. அப்பா, என்னப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, டிஃபன் வாங்கி கொடுங்கப்பா. தோசையா வேணும்? ம். நீனும் சாப்பிட்றியாடா? வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா வாங்க சார். ஒரு முட்டை தோசை போடுங்க, அதுக்கு இடையில 2 இட்லி விடுங்க சாப்பிட்றதுக்கு. நீனு சாப்பிடு. நீங்க உட்காருங்க. பழனி சார். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முக்கியமான வேலை இருக்குது. ஓகே சார். நான் வரத்துக்கு லேட் ஆகும். ஆ எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. சரிங்க சார். ஸ்டேஷன் போயிடுங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஆ சார் இங்கே தான் இருக்காரு. ஓகே. சரிங்க சார். ஓகே சரி. பழனி, ஐ வில் கால் யூ லேட்டர். சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். திவாகர் கோர்ட்டில் என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரியாமல் என்ன பேசுகிறாங்க கேட்டுட்டு வாங்க. ஓகே சார். போங்க. நீங்கள் சேம்பரில் உட்காருங்க, நான் சார்ட்ட பேசிட்டு வரேன். சரிங்க சார். சார், எப்படியாவது எனக்கு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். எதுக்கு திவாகர் முன்ஜாமீன்லாம் கேட்குறீங்க? அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க? என்ன சார் நீங்களே இப்படி கேட்குறீங்க? நம்ம போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? 4 பேர் மேலே சந்தேகம்னா 400 பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு தெரியுமா தெரியுமான்னு கேட்டு அடித்து பொழக்கிறது தானே சார் அவங்க வேலையை. அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? முன்ன மாதிரிலாம் இல்லை திவாகர். இப்பெல்லாம் கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டாலே ரொம்ப யோசிக்கிறாங்க. சார், நீங்கள் நினச்சா முடியாதா? உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வாரண்ட் ஏதாவது வச்சுருக்காங்களா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்ஜாமீன் எடுத்து வைக்கிறது சேஃப் தானே சார்? ஏன்னா நடுராத்திரியில் வந்து கதவை தட்டும்போது இந்த கோர்ட் பேப்பரை காமிச்சு சாரி நீங்கள் போயிட்டு வரலான்னு சொல்ல ஈஸியாக இருக்கும்ல சார், அதுக்கு தான். சரி சரி, பார்க்கலாம் திவாகர். திவாகர் என்ன சொல்கிறான்? முன்ஜாமீன் ஏற்பாடு பண்ணுறானா? அது எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? அவன் வக்கீல் கிட்ட கெஞ்சறதை பார்த்தாவே புரியலையா? எங்கள் அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்னு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கான். பார்ப்போம். திவாகர் பிரைம் அக்யூஸ்ட். முழு எவிடன்ஸ் கிடைச்ச உடனே திவாகர் வில் பி அரெஸ்டட். சார், நீங்கள் வெல்டிங் ராஜா தானே? வெல்டிங் ராஜாவா? நான் கெட்ட கேட்டுக்கு பட்ட பேர் தான் மிச்சம். வெல்டிங் ராஜாவும் இல்லை, வெறு ராஜாவும் இல்லை, சாதாரண மனுஷ ஜென்மம் ஐயா. நமஸ்காரம் சார். சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள போய் பாருங்க. வணக்கம் ஐயா. வா ராஜா, நல்லா இருக்கியா?
நல்லா இருக்கையா. என்ன ஜெயில் ஞாபகம் வந்துடுச்சா? கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிற? பயப்படாத, நம்ம லாட்ஜு தான், தைரியமாக உள்ளவா வா. ஆமாம், ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்ட, நேராக வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ளைய பார்க்காம இங்கே வந்துட்ட? அது இல்லையா, பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஜெயில் வாசலுக்கே வந்திருந்தாங்க. அங்கேயே அவங்களெல்லாம் பார்த்துட்டேன். அதான் நேராக உங்களை பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லையா, நான் ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை நான் உயிரில் வர மறக்க மாட்டேன். ஆமாம், நான் அப்படியே எல்ஐசி ஹைகோர்ட் வாங்கி கொடுத்துட்டேன் நீ நன்றியோடு இருக்கிறதுக்கு. இதை பார், மனுஷன் கஷ்டப்படும் போது பணம் கொடுக்குறான் பாரு, அதுதான் மனிதநேயம், மனிதாபிமானம். அதை தான் நான் உனக்கு பண்ணேன். இந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் உன் குழந்தைங்களுக்கு கொடு. புடி. இந்த துணியை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா இரு. புறப்படு. ஐயா, என்ன இந்த ஸ்வீட்டுக்கும் துணிக்கும் இன்னொரு நன்றி சொல்ல போறியா? நல்ல ஆளியா நீ. ஆமா, அந்த சந்தான விஷயம் என்னாச்சு? உன் வீட்டு பக்கம் வந்தானா? வந்தானா ஐயா, வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான். ஐயா, நான் முதல் தடவையே திருந்தி வாழலாம்னு இருந்தேன். அவன் தான் உங்களை ஜெயிலில் வச்சே கொல்றதுக்கு என்னை அனுப்புனான். மறுபடியும் திருந்தி வாழணும்னு தான் நினைக்கிறேன். என்னை விடமாட்டான் போல் இருக்கியா. என்னையா பண்றது? என்னை நீ சரியா புரிஞ்சிக்கல. இந்த சாத்தப்பன் சாந்தமாகவும் இருப்பான், 4 சாத்தவும் செய்வான். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இரு. அந்த நாய் உன்னை தேடி அலையட்டும். நீ இருக்கிற இடத்துல இருந்தா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சரிங்கய்யா. சுப்பு, என்னடாச்சு உனக்கு? ரொம்ப நேரமாக காணோம், எங்கே போயிருந்த? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? எப்பவும் துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்ப, என்னாச்சு உனக்கு? என்னடா சொல்லு. அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன தலை வலிக்குதா? இல்லைப்பா, அது பின்ன என்னாச்சே? என்ன வயிற்று வலிக்குதா? இல்லை. இந்த வீட்டில் சில விஷயங்கள் ஜீர்ணிக்க முடியல. என்ன என்ன சொன்ன? உடம்பு சரியில்லைப்பா. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன். இல்லாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரி போ, விநாயகத்தை கூப்பிடு. என்னடா நீ இன்னும் போல?
விநாயகர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, வந்திருக்கான், பேசுங்க. சுப்பு, இருடா, நீயும் கொஞ்சம் இரு. என்னடா இன்னும் இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருப்பியா? தினம் தினம் இப்படி பொறுக்கிக்கிட்டு தான் இருப்பியா? இது வீடுடா. வீடுனா நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு போகணும்னு ஒன்று இருக்கு. அது தெரியாது உனக்கு? ஆமாம், நேரத்தோட வீட்டுக்கு வந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன்? ஓ, எனக்கு என்ன பொண்டாட்டி பிள்ளையா இருக்கு, நான் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி தானே இருக்குடா. உனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. அந்த 2 பேரும் உனக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நான் ஜோதி அவன் குழந்தைன்னு தான் சொல்றேன். ஜோதி உன் பொண்டாட்டி தானே? அவளுக்கு பிறந்திருக்கிறது உன் குழந்தை தானே? டேய், நீ வேணா உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லாமல் இருக்கலாம்டா. ஆனால் நான் உனக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இப்படி சீரழித பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுடா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாண்டா, நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதுதான். நீ முறைப்படி ஜோதி கழுத்தில் தாலி கட்டணும். இதுதான் என்னோட முடிவு. அப்பா, அது எப்படிப்பா முடியும்? அதான் ஜோதியும் சுப்புவும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. அடி செருப்பாளர் நாய. என்னடா நக்கலா? கிழிச்சு தோரணம் கட்டிட வச்சாங்க. நீ இப்படி ராட்சசனா இருக்கிற உன்னை திருத்தறதுக்காக தான்டா ஜோதி சுப்புவை கல்யாணம் பண்ணி நான் மாதிரி நடிச்சா. எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது பாரா, முதலும் கடைசியுமா சொல்றேன், நீ ஜோதி கழுத்துல முறைப்படி தாலி கட்டி அவளுக்கு புருஷனா இருக்கணும். அப்பதான் நீ எனக்கு மவன். புரியுதா? என்னடா என்ன பாக்குற? இவ்வளவு பெரிய தியாகம் நம்ம பண்ணணுமா நினைக்கிறியா? அது உன் கடமைடா. இது பார், மரியாதையா நான் சொல்றேன், இன்னைக்கு பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு மணவரையில வந்து உட்காரணும். என்ன சொல்ற? டேய் விநாயகம், அப்பா கேட்குறாருல, சரின்னு வாயை திறந்து பதில் சொல்லுடா. என்னடா சொல்லுடா. பண்ணிக்கிறேன்.
விட்டுட்டு வந்துட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுமா. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. தப்பானவங்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுக்கும் நல்லவங்க மத்தியில் வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நான் தவசி அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தானே தெரிஞ்சுது நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய பாக்கி இருக்குன்னு. அது முடிக்க வேண்டியதெல்லாம் என் பொறுப்பு. ஜீவாவோட கேஸை முதல்ல கவனிக்கணும். என்னென்ன ஏதாவது தெரிஞ்சுதா? நடந்தது மர்டர் தானே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சுமா. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் பத்தலை. தப்பு செஞ்ச இடத்துல கண்டிப்பாக ஏதாவது தவறு விட்டுருப்பான். குற்ற உணர்வோடு இருக்கிறவன் எப்பவுமே நடிச்சிட்டு இருக்க முடியாது. நீ சொல்கிறது கரெக்ட்மா. தானாகவே ஒரு காரியத்தை பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டான். திவாகர், நான் தற்செயலாக கோர்ட்டுக்கு போயிருந்தேன் வேற வேலையா. அங்கே திவாகரை பார்த்தேன். அவனை வாட்ச் பண்ணேன். அவனுக்கு தெரியாமல் முன்ஜாமீன் கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு உங்க கண் எதிர்க்கே ஒரு ஆதாரத்தை விட்டுருக்க அந்த அடி முட்டாள். அப்புறம் ஏன் அவனை சும்மா விட்டீங்க? கோர்ட்ல வச்சு அவன் கழுத்தை நெரிச்சிருக்கணும். இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. ஆரம்பத்திலிருந்தே அந்த திவாகர் தான் குற்றவாளின்னு என் உள் மனசு சொல்லிச்சு. அந்த ராஸ்கல் முகத்துல ஒரு உண்மையான உணர்வு கூட இல்லை. எப்ப பார்த்தாலுமே நடிச்சிட்டு இருக்கான். பொய்யான சிரிப்பு, பொய்யான அழுக, அவன் உடம்பெல்லாம் பொய். சட்டமும் விசாரணை மட்டும் கொடுக்க இல்லைன்னா அவனை கண்ட துணமா விட்டிருப்பேன். சட்டம் கொஞ்சம் நிதானமாக வேலை செஞ்சாலும் தான் கடமையை கரெக்டாக செய்யும். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னால பொறுமையா இருக்க முடியல. அந்த குடும்பத்தை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. நீங்க ஏதோ அவங்களை இருக்க சொன்னீங்கனால அவங்களை இருக்க சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஜீவா எப்ப பார்த்தாலும் புருஷன் வீடுன்னு அக்கறையா இருப்பா. எங்கேயோ இருக்கிற அந்த ஆத்மாக்கு ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த வீடு போனாலும் பரவாயில்லன்னு அவங்களை இருக்க சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் சுப்பு, எந்திரா. வெக்கமா இல்ல? சே எந்திரி. அட சே, அறிவு கெட்டவனே. மத்தவங்க பெட்ரூம் பாக்குறே, உனக்கு அறிவில்ல? இறங்குடா அயோக்கிய ராஸ்கல். டேய்
என்னமாச்சு? ஜோதி, ஜோதி, என்னம்மா, என்னாச்சு? ஜோதி, டேய் என்னடா, என்னடாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல? என்னாச்சு ஜோதி? பாட்டி என்னாச்சு? தெரியலடா. ஏய், நீ உனக்கு என்ன இங்க வேலை? இந்த நேரத்துல உனக்கு என்னடா வேலை? கேக்குறேன்ல, சொல்லி தொலையேன். சுப்பு, என்ன சத்தம் இங்க? தெரியலப்பா, நானே சத்தம் கேட்டு தான் வந்தேன். ஜோதி, என்னமாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஜோதி எதுவும் பேச மாட்டேங்கிறா. அவன் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். என்ன டேய் விநாயகம், இப்படி அடிக்கடி அசிங்கம் பண்ணி நீ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? இந்த புத்தி போகாது ஒன்று விட்டு, இந்த பிசாசு புத்தி என்னைக்கிட்ட ஒன்று விட்டு போகுது? இப்படி தினமும் ராத்திரியில கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, கேவலம் இல்ல உனக்கு? சரி போய் தூக்கு போ. போங்க, போய் படுங்க, போங்க. வாமா. சுப்பு, என்ன ஜோதி? என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டியா? நான் தான் கேட்டேனே, நீ தான் சொல்லல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாமா வினய் கிட்ட சொன்னார்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கவலை தான் உங்க அண்ணனுக்கு. சுப்பு, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. உங்க அண்ணன் என்ன அவனுக்கு உரிமையாக போற ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் நினைக்கிறான். அவனோட செல்போன், பென், பர்ஸ் மாதிரி என்னையும் நினைக்கிறான். என்னை செக் பண்ண தான் அவன் வந்தான். புரியல? நீ நானும் புருஷன் பொண்டாட்டி நடிச்சது வினாய்க்கு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்கு. நான் ஒழுங்கா இருக்கேனா இல்லையான்னு எட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். கடைசியில எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சா இப்படிதான் ஆகும் சுப்பு.
அப்படிங்களா சார்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.